காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 2014இல் அரசு நிலத்தை மீட்கச் சென்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் காங்கிரஸ் எம்எல்ஏவுக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்கலாம். கோகுல், வணக்கம். விவரங்களை பதிவு. வணக்கம். அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே இருக்கக்கூடிய மிடாலம் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில அரசுக்கு சொந்தமான அந்த புறம்போக்கு நிலம் ஒன்று இருக்கிறது. அந்த நிலத்துல மிடாலம் பகுதியை சேர்ந்த ஜோசப் மற்றும் இவருடைய மகன் பால்துரை, மருமகள் சுபிதா ஆகிய 3 பேரும் சேர்ந்து அரசு புறம்போக்கு நிலத்தில் கடந்த 2014ஆம் ஆண்டு வீடு கட்டியிருக்கின்றனர். இந்த நிலையில் இந்த அரசு புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி வருவதாக வருவாய்த்துறையினருக்கு புகார் சென்ற நிலையில் வருவாய்த்துறையினர் நேரில் சென்று பார்த்தபோது அந்த அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டியது தெரிய வந்தது. உடனே அந்த ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று வருவாய்த்துறை சார்பில் நோட்டீஸும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஜேசிபி இயந்திரத்தையோடு கடந்த 2014ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி அரசு நிலத்தை ஆக்கிரமித்து வீடு கட்டப்பட்ட வீட்டை இடிக்க வந்த நிலையில் வீடு கட்டிய ஜோசப் பால், துரை மற்றும் சபிதா, ஆமோஸ், டிக்டோ மற்றும் அப்போதைய இளைஞர் காங்கிரஸ் மாவட்ட தலைவராக இருந்த தற்போதைய எம்எல்ஏமான ராஜேஷ்குமார் ஆகியோர் வீட்டை இடிக்க விடாமல் தடுத்ததாக இவர்கள் 6 பேர் மீது அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை முயற்சி தாக்குதல் உள்ளிட்ட 7 பிரிவுகளின் கீழ் கருங்கல் காவல் நிலையத்தில் கடந்த 20/1/2014 அன்று 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு நாகர்கோவில் முதன்மை சார்பு நீதிமன்றத்தில் 11 ஆண்டுகளாக நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அசன் முகமது இன்று தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டப்பேரவை குழு தலைவர் ராஜேஷ்குமார் மற்றும் சுபிதா, ஆமோஸ் ஆகிய 3 பேருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனையும் 100 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பு வழங்கினார். மேலும் அரசு தரப்பில் அரசு கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஹெர்குலஸ் ஆஜராகி தனது வாதங்களை முன்வைத்தார். தொடர்ந்து மீதி 3 பேரும் இறந்த காரணத்தினால் அவங்களை இந்த வழக்குல சேர்க்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் பேரவையினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமாருக்கு 3 மாதங்கள் சிறை தண்டனை விதித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 3 மாதங்கள் சிறை தண்டனை என்பதால் தற்போது அவருக்கு இந்த எம்எல்ஏ பதவியில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொடர்ந்து ராஜேஷ்குமார் தரப்பில மதுரை உயர்நீதிமன்ற கிளையில மேல்முறையீடு செய்ய இருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கோகுல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.